Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. துணி பேக்கு சாதனம் போட்டு வச்சிருக்க பேக்கு மேக்கப் பேக்கு எல்லாம் எடுத்தாச்சா? இருந்த மூஞ்சி என்ன பண்ணிட்டு கிடக்கு? எவ்வளவு நேரம் எடி கிளம்பியாச்சா? நேரம் ஒரு போட அங்க ட்ரெயின் போன பிறகுதான் வருவிய பல இருக்குது. நாங்க இப்பதான் ட்ரெயின் ஏற போறோம். நீங்க ஃப்ளைட் ஏறியாச்சா? நாங்க வரதுக்கு எப்படி 2 நாள் ஆகும். நீங்க ஃபாஸ்டா போயிருவீங்களா? ஆமா. எருமமாடா, எவ்வளவு நேரம் இந்த போன் பேசிக்கிட்டே இருக்க? எடுத்து வை அமுட்டி நாதாரி, உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் எனக்குள்ளதான் நீ தூக்கிட்டா, உனக்குள்ளதான் நான் தூக்கிட்டேன்னு வந்தன் விக்கி வாரி தூக்கிச்சு அடிச்சு போடுவேன். சட்டி, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு அறிவு இருக்கா? பேசுறது பாரு. நீங்க சொல்லுங்க. ஆமா, என் தங்கச்சி தான். நாங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு. ஆமா, யாசிக்கிட்டே இருக்கா. சின்ன புறவு பண்ணட்டுமா உங்களுக்கு? அங்க எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்திருக்கா. என்னட்டு போன் கையுமா? என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா, இருந்து போன் பேசிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் போன் பேச விடுதேல, எரிச்சலா இருக்கு. போவேண்டா போ. இங்கனே அவர் கூட கடந்து பேசிக்கிட்டே கடா. அவள வேற கெட்ட போறா. பின்ன வாயில அறுப்பு கண்டாங்கிட்டு போய்வா. எம்மா லைன்ல இருந்துராமம்மா. ஐயே எடி போன்ல இருக்காரா மாப்ள? இல்ல, அவைய வச்சாச்சு. வச்சாச்சு இல்ல, அப்ப என்னத்துக்கு போன தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? போ, பேலந்து எடுத்து கிளம்பு. வண்டி வந்துரு. இப்போ உலகத்துல ஒருத்தரும் கல்யாணம் பண்ணது கிடையாது போல, அந்த மாதிரி தான் நடிப்பு நடிக்கா. யாவட்டி உயிரை வாங்கிட்டு கிடக்கிய. ஒரு போன் பேச முடியுவா? எரிச்சலா இருக்கு. ஒன்னாலதான் நாயா எம்மா எம்மா எம்மான்னு கத்தி கத்தி அம்மையை கூப்பிட்டு ஏதாச்சும் இருந்துட்டு கிடக்க. எடுத்து வைக்கிறதுக்கு போன்ல இருக்காருல, அவர் வரு வாயில ஏதாவது வந்துடும். கெரே, என் மாப்பிள்ளைய பத்தி எதுவும் பேசாத பத்துக்கோ, அவ்வளவுதான். அவங்கள பத்தி பேச எனக்கு கோவம் வரும். எப்ப மோரைய பெரு மோரைய மாப்பிள்ளை இங்கே பாரு, 15 நாள் ஆகும் வரதுக்கு. எல்லா சாதனம் எல்லாத்தையும் நான் ஸ்டாக் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிரு. இனி புதுசாக இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொடுத்தா போதும். புரிஞ்சா? என்ன சொல்லிக்கணும் புரிஞ்சா? லோடு கொஞ்சம் இறக்குனா போதும், மொத்த லோடை அள்ளி புறக்கி இறக்கிக்க கூடாது. நான் வரதுக்கு 10-15 நாள் ஆகும். புரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் இருக்கான்னு போன் பண்ணுவான். இல்லைன்னு சொல்லி வண்டியாக வாங்கி வச்சு நான் சாக்கிடக்கூடாது. கடைகளுக்கு கேட்க அளவு வாங்கி கொடு, கொஞ்சம் போல கடைக்கு எடுத்து கொடு. கடையை 10 நாள் 15 நாள் மூடவே கூடாது. சரியா? பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் இங்கே வருவேன். வை வை வை. இங்க பாரு ரஞ்சிதமா, அப்படி சொல்லாத அந்த வார்த்தைய. நான் இங்க எல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் முடிச்சிட்டு வந்த கையோடு இங்க இப்போ இதெல்லாம் வச்சிருப்பது ப்ரோக்ராம் இல்ல, ரிசப்ஷன் வச்சிருப்பேன். குடும்பத்தோடு வந்துடணும். சரியா? எம்மா, யார்கிட்ட பேசிட்டு கிடக்கா? என்னத்துக்கு என்னவான்னு சொல்லுவாளுவா? கிளம்புக நேரம் காலில் வெண்ணி ஊத்துனால நிப்ப அவளை கூட்டிருப்பா இவளை கூட்டிருப்போன்னு. சரி நேராவது பேக் எடுத்துட்டு வாங்க, நேராயாச்சு. ஆமா, அவர் வந்துட்டாரு பத்துக்கோ. இங்க ரயில்வே ஸ்டேஷன் போகணும், நேரம் ஆயிட்டு போல. வைக்கட்டுமா? எடி, வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு கம்பு பை நிறைய பண்டை தள்ளி புறக்கிட்டு வந்திருக்க. அதுக்கானது இப்ப கடந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. இப்பதான் 300 ரூபாய்க்கு லேஸ் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வந்திருக்கேன். போதாதான் உனக்கு? சின்ன பிள்ளைகள் இருக்க இடத்துல அப்படிதான் செலவழியும். ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கணும். வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் இல்லை. செலவழி இருக்குதுன்னா கடத்த வாங்கிட்டு போகிறோம் கோவாக்கு. சின்ன பிள்ளைக்கு கட்டி இருக்கு, நம்ம பிள்ளைகளும் இருக்கு, கூட ஒரு பிள்ளை இருக்கு. சின்ன பிள்ளையாச்சு, நம்ம வாயில அறுத்து போயிட்டு போயிடாத. பைசா ஒன்றும் இல்லை, அங்கே போய் ஊர்பட்ட பைசா செலவழியும். இங்கே பண்டத்துக்கே 1000-2000 இங்கே செலவழிச்சா போதுமா? இது காணாத கம்பு பையில ஒரு பாரு வள்ளி. ஒழுங்கா இருக்க முடிஞ்சா கோவாக்கு போவோம், இல்லைன்னா வா வீட்டுக்கு கூட்டு போயிருவேன். சரி, ஒன்று வேண்டாம், 3 பாக்கெட்டு லேஸ் மட்டும் வாங்கிட்டு, டொமேட்டோ ஃப்ளேவர் லேஸ் மட்டும் வாங்கிட்டு வா. உயிரை எடுத்துக்கிட்டு கிடக்கா. அப்போ ஒரு நிமிஷம் பாரு. என்னடி ஆல்பன்லிபி முட்டாய் இருக்குல்ல, அது ஒன்று வாங்கிட்டு வா. ஒரு 7up மட்டும் வாங்கிட்டு வா. வண்டியில் போகும்போது ஒரு மாதிரி குடலை பரட்டிட்டு வந்து நான் குடிக்கிறதுக்கு. உனக்கு குடலை பிரட்டி தள்ளிடும். உன்னால என் குடலை குந்தாண்டினா வெளியில தான் வரும். குடலை பரட்டுமா? குடலை வாங்கி தந்து தொலைங்க. இதோட முடிஞ்சு. இனி வாங்கிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவேன். என்ன பல்லிச்சக்கா, அங்கன உட்காரவங்க வந்துருக்கு. ட்ரெயின் இப்ப வரும். ஏடி, பாத்திரம் போனவட்டி இங்க எங்கேயாவது இருக்குவா டாய்லெட்டு? மகேஷ், கோவா செம்மையா இருக்கும்ல. போட்டோ மேல போட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். யூடியூப் ஃபுல்லா கோவா தான் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா?
நான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டேன், கலர் கலர் ட்ரெஸ் போடுதே, போட்டோ எடுக்க ஆளுக்கு அனுப்புதே. அம்மாத்த போனாச்சு, அம்மாத்த உங்க அம்மா வருவாட்டி கடைக்கு தானே போயிருக்க. இரு, இந்த பிள்ளைகளை பார்க்கவே மாட்டாவா தெரியுமா? இன்னொருத்திய கொண்டு அவிய அம்மா வீட்டுல விட்டுருக்கா. என்னத்தான் பிள்ளை வளர்க்கான்னு எனக்கு தெரியல. என்ன எத்தே பிள்ளைல பெத்து போடு, நான் இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதாது, பார்க்கணும். எடே பல்லிச்சு அங்கதானே வந்தா. அவ டாய்லெட்டை தேடி போயிருக்கா. பத்திரக்காளி அக்காக்கு ஒரு போன் போட வேண்டியதுதானே? எவ்வளவு நேரம் ஆகுது? ட்ரெயின் வந்துரு இப்போ. எம்மா ட்ரெயின் சவுண்ட் கேட்க ஓடியாமா. அவ உருண்டு தான் வருவா. ட்ரெயின் போன பிறகுதான் பின்னாடி தொங்கிக்கிட்டு வருவாவா. எவ்வளவு நேரம் ஆகுது பாரு, சீக்கிரமா அம்மா. நில்லுங்கடி எம்மா, பேதி எடுப்பு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரானா பாரு. வார விட்டு நில்லுங்க. கண்வல நீங்க உள்ள போங்க, நான் ஆச்சி 2 பேர் வரவ கூட்டிட்டு வந்துருதே. இடி அக்கா நில்லு, அம்மா வரட்டும். ஓடியா பத்திராளி, எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்க? ஏம்மா மனுஷனா போய் நீரு இவ்வளவு ரூபா செலவு பண்ணி அங்க கூட்டு போறேன்ல, ஒரு ஆட்டோவை பிடிச்சிங்கன்னா கூட்டிட்டு வரேனா? நடக்க கழியுமா உடம்ப வச்சுக்கிட்டு. அம்மா அதான் வந்தாச்சுல, வந்து ட்ரெயின் சவுண்ட் கேக்குது. எப்பா நாங்க உள்ள போற, நீ ஆச்சியை கூட்டிட்டு வா. அவ நீங்க உள்ள போங்க, ஆச்சி மருவெல்லாம் வந்து அத்தையெல்லாம் வந்திருக்கா, கூட்டிட்டு வந்துருதே. ஏம்மா ஏம்மா நானும் வாரேன். ஏம்மா ட்ரெயின் வந்தாச்சு, எல்லாரும் எந்திங்க. ட்ரெயின் வரப்ப சவுண்ட் கேட்க எந்திங்க. இந்த உன் பிள்ளைய தூக்கிட்டு ஆடுதுட்டே கிடக்கா. நில்லு போல, ஆச்சி கூட நில்லு. ட்ரெயின் வரவில்ல, வண்டியில ஏறிட்டம்மோ நீ தூக்குது. ஆச்சி கூட நில்லு. பிள்ளைல பார்க்கவா செய்யா? 2 பிள்ளைல என் கையில தந்துக்கிட்டு அவ போக்கல நிக்க. சவ இவளோட கொண்டுகிட்டு அளவா கழிவு எனக்கு. இதுக்கு கொஞ்ச நேரம் எம்மா முடிய வெட்டி வச்சிருக்க. ஐயா வா வா வா, நேராய் பத்தி எப்ப வந்திருக்க பாரு. அத்தை மருவ வரலையா? என்ன மைனிய கூட்டிட்டு நம்ம ஒத்தைக்கு வந்திருக்க? மருமவளுக்கு பரிச்சையா, மைனியா கூப்பிட்டா வரமாட்டேங்க. ரிசப்ஷன் இங்க தானே எடுப்பாவ, அதனால அங்க இருக்கேன், பிள்ளைகளோட பள்ளியோடத்துக்கு அனுப்புங்கன்ட்டு கிடக்கா. ஏடி மண்டையெல்லாம் புண்ணாய் வச்சுட்டி, நரமுடி முளைச்சி, அதான் அம்மா டை அடிச்சு வெட்டி விட்டுருக்கேன். எம்மா நீ இப்படி எனக்கு மிச்சமா மினிக்கிட்டு இருந்தா அம்மா யாரு மொவ யாருன்னு தெரியாமலாமா இருக்குது. இப்ப இருக்க காலத்துல எல்லாவளும் அப்படிதான் இருக்காளுவா. ஒண்ணுன்னா உன் மாமியாரி வந்திருக்கா, என்னன்னு கேளு. வந்துட்டாளே மாமியாரு. இனி என் மாப்பிள்ளையே பிடிக்க முடியாது, அம்மா அம்மன் பின்னாடியே தெரிவாரு. ஆமா நீ உங்க பொண்டாட்டிய கூட்டுறோம், பெரிய பரிச்சை பொல்லாத பரிச்சை, கலெக்டர் தானே படிக்குது. எம்மா வா தங்கச்சி வா. என்ன ஒருத்தர் வேற யாரையும் கூட்டுற இல்லையா? டிக்கெட் போட்டிருக்கா, 2 பேருக்கு தான் போட்டிருக்கியா? இங்க வர இங்க ஊர்ல அவ்வளவு பேர் அடிக்க வராளோ, பேத்தி கல்யாணம் கூட்டு போலன்னு நீ 2 பேருக்கு டிக்கெட் போட்டிருக்கா. ஏமா சும்மா இருமா, என்ன ட்ரெயினுக்கு நேரம் இவ்வளவு போமானே. என்ன டீ மாமியார் வந்த உடனே வாய கொடுக்க. இனி அதை கோவால கூட்டிட்டு போய் அழகு வரைக்கும் நான் படாத பாடு படணும். பேசாம இரு, என்ன நடக்குன்னு பாப்போம். ஏம்மா எல்லாருக்கும் டிக்கெட்டு கிடைக்கல, மொத்தமே இப்போ 15 பேர்கிட்ட தான் கிடைச்சிருக்கு பார்த்துக்கோ. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நான் இப்போ சாதா டிக்கெட்டு போட்டிருக்கேன். எல்லாரையும் ஒன்று மண்ணா கண்ணில் மண்ணை தூக்கி போட்டு போக முடியாதுல்ல. 2 டிக்கெட்டு இருக்குது, ஒன்றும் இல்லைப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். உனக்கு 2, அவிய வீட்டுக்கு 2, மீதி நம்ம குடும்பத்தில் உள்ளவியலுக்கு மட்டும்தான் இருக்குது. மீதி அங்கே தெருவில் உள்ளவியலாம் அன்ரிசர்வ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ வேற போட்டு ஒன்னொன்னா சொல்லி குறைஞ்சிட்டு கிடக்காத. நம்ம வாயை திறந்தா கடைசியில் இப்படிதான் சொல்லுவாவே. வேற யாராவது சொன்னா நல்ல வாய் கொடுத்து பேசுவான். நம்ம வாய ஆணு திறந்துட்டா போதும், வம்ப கெட்டதுக்குன்னே என்னைய போட்டு அறுத்து கிழிச்சு கிடப்பான். நல்லது சொன்னாலும் இந்த காலத்துல நாய் முடின்னு தான் சொல்லுவாவ. என்னத்த நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். வந்த உடனே வேலையை ஆரம்பிக்கலாமா? வாங்க வாங்க உள்ள போவ, கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி கொடுத்துட்டு வருவோம். ஏமா சும்மா இரியாமா, தேவையில்லாம பேசாத. வா, ட்ரெயின் வந்துன்னா விட்டுட்டு போச்சுன்னா வம்பு. வா வாங்கத்தே மாப்பிள்ள வா, உள்ள போவோம். பத்தேட்டி உங்க நொண்ணனா மாமியார் வீடு நொண்ண 32 பல்லு 42 பல்ல தெரியுவே. இனி உங்க நொண்ணனுக்கு நம்மள கண்ணு தெரியாது. அங்க கூட்டிட்டு போய் கடல்ல கவுக்கானோ இல்ல அப்படி கூட்டிட்டு வாரானு யாருக்கு தெரியும்? வா என்ன நடக்குன்னு பாப்போம். பார்த்துட்டு நாள் அறுப்பு வாய் கிளிய கொடுத்தாதான் அவன் சரிப்படுவான். மாமியார் வீடு முந்தாய பிடிச்சிட்டு போக வேண்டியதான். எம்மா உனக்கு சும்மாவே இருக்க முடியாதாம்மா, சண்டை படமா போவோம். வா. இந்த ட்ரெயின் தான். எம்மா சீக்கிரம் வண்டி வர போகுது. ஏக்கா சீக்கிரங்க, எவ்வளவு நேரங்க? நாங்கெல்லாம் அன்னரிசேவே கூட்ட வர முன்னாடி உள்ள போனங்க. பத்திரகாளி அக்கா அம்மாவாது நல்லா இருக்கீங்களா? ஆச்சி எப்படி இருக்கு மாமா?
எம்மா நல்லா இருக்கம்மா. என் பேத்திய கையில தூக்கின மாதிரி இருந்து இன்னைக்கு கல்யாணம். மாமா அத்தைய கூட்டிட்டு வரலையா மாமா? என்ன மாமா கூட்டிட்டு வந்து பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு ஜாலியா போயிருக்கலாம்ல. என்னத்தையோ மந்திலி வருதுன்னா அது கிடந்து கத்திட்டு கிடந்தா சரி இரினி இருத்திட்டு வந்துட்டேன். இப்போ வருவா, நம்ம போயிட்டு வந்த உடனே வந்துருவா. என் கண்ணு உங்க ஆச்சி பாக்காளுவலா பாரு. என் கண்ணு பின்னாடி உங்க ஆச்சி நிக்க பாரு. பின்னாடி உங்க அப்பன் பத்த ஆச்சி நிக்காவ. என்னன்னு கேளு. யாச்சி ரிசர்வேஷன்ல போட்டிருக்கலாம். நீங்க மட்டும் நல்லா அழகாட்டு வருவியே, நாங்க மட்டும் இங்கே கடந்து கிடணும். அடுதானக்கா வள்ளி டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு தெரியுமா? சும்மா கடை சும்மா இரு வள்ளி. ஏக்கா மொட்டாச்சி என்னாச்சுன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? ஏன்டா அந்த பேச்சுக்குள்ளே நான் வரலப்பா. ஆச்சி வாச்சி பல்வா ஆளை பார்த்தா கண்டு தெரிய மாட்டேக்குவே. ஒரு வார்த்தை கிளவி சின்னியா சித்தியான்னு கேட்கலாம். 2 பேரும் அப்படிதான் இருக்கியா? பெத்து வச்சிருக்கியா ஒருத்தனா? அம்மனா யாருன்னு சொல்லியே கொடுக்க மாட்டானா? ஆச்சின்னு ஒருத்தி இருக்காளா செத்தாலான்னு பார்க்க சொல்லியிருக்கானா? அப்படி குடு குடு குடுகுடே வருவா ஆச்சி. யாச்சி என்ன ஆச்சி சும்மா போட்டுக்கிட்டு? என்ன டிக்கெட் வர ஏமா சும்மா இரியாமா. என்ன நான் வரேன். டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டானே. அந்த அண்ணன் யார்கிட்ட பேசுதாவ? அவியல வரவளோ யாருன்னு தெரியல. இடி பார்த்துட்டு வரேன். என்ன ட்ரெயினை பார்த்து பேக்கெல்லாம் பிடிச்சி எப்படி ஏற்றி விட்டுனே எல்லாம் கேரடு கட்டோல எங்க கூட்டு வந்திருக்கேன். பார்த்துக்கிட்டு எனக்கு சினிப்பாப்பா. என்ன வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டு ஒன்றுமே கன்ஃபார்ம் ஆகல. சபை இவ்வளோலாம் மேய்க்க முடியாது. கடந்து ஆடுன்னு ஆடுவேன் என் பொண்டாட்டி. யார் இடியா? வாங்க நல்லா இருக்கல. ஏடி டிக்கெட்டுக்கு சொல்ல வந்திருக்காவட்டி. என்ன உங்க வீட்டில் உங்க அக்கா தங்கச்சிக்கும் அம்மைக்கும் போட்டிருக்கலானே, அவிய 2 பேரும் கீழ் சீட்டில் வந்துரும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ராசமலை தானே உங்கள் பேர்? ராசமலை இந்த பக்கம் பத்திரக்காளி வந்துடும் பார்த்துக்கோங்கண்ணே. அதுக்கு மேலே அவியலுக்கு அம்மான்னு நினைக்கேன், அம்மையும் அண்ணனுமா அவிய 2 பேர் சீட்டு வந்திருக்கோனே. பிள்ளைகளுக்கும் அப்பர் தானே, அப்பர் கேஸ் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போடுங்க. டிடிஆர்கிட்ட பேசியிருக்கேன், ஏதாவதுனா நீங்கள் கொடுத்து எடுத்து ஏதாவது பண்ணிடுங்க. சரி நான் பார்த்துக்கிட்டேன். 5 நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பிடும் பார்த்துக்கோங்கண்ணே. எல்லாரும் அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிக்கெட் எல்லாம் அனுப்பி விட்ருங்க சரியானே. ஏதாவதுனாலும் ஜிபே பண்ணி விடுங்க பாப்பா. பாட்டு விட்டுருக்கோம் நானே. போதுண்ணே, ஊர்பட்ட செலவு கோவா வரைக்கும் போகணும். போங்க பார்த்துக்கோங்க. போமா பத்திராளி, வண்டி 5 நிமிஷத்துல கிளம்பிடுமா. போவா எல்லாரும் ஏற்றி விட சொல்லு. ஏமாட்டி போ நேராவது. ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல மண்ணையும் வச்சுக்கிட்டு திரியிற குடும்பம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தீரு. உங்க அம்மைக்கு உங்க தங்கச்சிக்கு மட்டும் நடு கீழ் சீட்டு. எங்க அம்மா எப்படி மேலே ஏறுவா? அப்புறம் மேலே எப்படி ஏறுவா சொல்லுங்க? நீர் தூக்கி விடு வேற தோல்ல தூக்கி. சீட்டு அப்படிதான்டி கிடச்சி நான் என்னடி செய்வேன்? நீர் கன்ஃபார்மா பிளான் பண்ணி எப்படி செஞ்சிருக்கீரு? என் வீட்டாளர்களை கூட்டி கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், நான் அடிக்கணும், நடுத்தர நிப்பாட்டணும். அது எனக்கு தெரியாம இருக்குமா? உங்க ஆத்தாக்காரி வந்த உடனே ஈன்னு இழிச்சுக்கிட்டு வந்தாலும் அப்பவே எனக்கு தெரியும் நீர் என்னவோ செய்ய போறேன்னு. ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எனக்கு வேண்டாம். உங்க அம்மையை கூட்டிட்டு நீங்க ரிசப்ல போங்க, நாங்க அன்ரிசப்லயே வந்துருந்தோம். எனக்கு வேண்டாம், உங்க குடும்ப சவகாசம் எனக்கு வேண்டாம். போங்க. பத்திரகாளி சவத்தை இவ்வளோ கொண்டுகிட்டு எல்லாரும் அன்ரிசப்ல இறங்க. பாரு இருக்கு இன்னைக்கு கொலைய நடத்த விட மாட்டேன். இவ்வளோ 10